நான் எடுக்கின்ற இந்த முடிவு சரிதானா? என்னுடைய எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்கோ? நான் தனியாக இருக்கிறேனோ? இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போகிறேன். வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். இருளின் பாதையில ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை கூட்டிக் கொண்டு போனார். தகப்பன் பின்னால நின்று கொண்டு குழந்தைகிட்ட சொல்லுகிறான், நீ முன்னால போ, நான் பின்னால வருகிறேன் என்று சொல்லி குழந்தை ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. உடனே தகப்பன் என்ன செய்தான், தான் முன்பாக நடக்க ஆரம்பித்தான். அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனையே பார்த்து கொண்டு பயமில்லாமல் நடந்து சென்றது. அதே போல தான் நம்முடைய கர்த்தரும் நாம் போகிற பாதையை ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார். நாம் சந்திக்க போகின்ற மனிதர்களை ஏற்கனவே அவருக்கு நன்றாக தெரியும். எதிர்காலத்தில் நாம் சந்திக்க போகிற பிரச்சனைகளுக்கு அவர் ஏற்கனவே தீர்வு கண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா! இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்க ஒரு புதிய வேலைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த வேலை எனக்கு எப்படி இருக்குமோ, இதை என்னால் செய்ய முடியுமோ என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். இல்லைன்னா ஒரு புதிய இடத்திற்கு வேலை விஷயமாகவோ, இல்லைன்னா ஒரு செட்டில்மெண்ட்டுக்காகவோ ஆயத்தப்படலாம். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்க முடிவு எடுக்கலாம். இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக செல்கிறேன். நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான். எப்படி அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனையே பார்த்து கொண்டு நடந்ததோ, அதே போல நாமும் நம்முடைய பரம தகப்பனாகிய ஏசப்பாவையே நோக்கி நடப்போம். கர்த்தர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகாமல், கைவிடாமல் உங்களை பாதுகாத்து நடத்துவார். காட் பிளஸ்.